வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் நான் உம்மை துதிப்பேன். ஆமென். ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம்மை தேவன் அதிசயமாய் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம்மை அற்புதமாய் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க 16வது வசனத்தை வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. சங்கீதக்காரர் சொல்றார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என்னுடைய சரீரத்தில ஒரு அவயவம் உண்டாகுவதற்கு முன்னமே அவைகள் உருவேற்படும் நாட்கள் எல்லாம் அவருடைய புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு அநேகரை போய் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க போய் கேட்பீங்கன்னு சொன்னா, அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் எனக்கு தெரியாது. ஏதோ பொழுது விடியுது, ஏதோ பொழுது அடையுது, அப்படியே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் ஏன் பிறந்தேன் என்பது எனக்கு தெரியல, அப்படி என்று அவர்கள் சொல்லலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை உண்டாக்கினதற்காக அவர் ஒரு பெரிய நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் நம்மை உண்டாக்கினதற்கான ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நாம் அறிந்து கொள்ளாமல், நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால், இந்த நாட்களிலே நாம் தேவன் நம்மை எதற்காக படைத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை எதற்காக தேவன் நம்மை உண்டாக்கினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கென்று வேலைகள் இருக்கலாம், நமக்கென்று குடும்பம் இருக்கலாம், நமக்கென்று கனவுகள் இருக்கலாம். ஆனால் இவைகளின் மத்தியில என்னை தேவனுடைய பார்வையிலே என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய கண்ணோட்டத்திலே என்னை உண்டாக்கினதற்கான திட்டம் என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கப்பல் பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த கப்பல் தண்ணிக்கு மேல என்ன செய்யுது? அந்த கப்பல் தண்ணிக்கு மேல மிதக்குது. ஆனால் கப்பலுடைய உண்டாக்கப்பட்ட நோக்கம் அது தண்ணீரின் மேல மிதக்கிறதற்கு மாத்திரம் அந்த கப்பல் உருவாக்கப்படவில்லை. அந்த கப்பல் எந்த காரியத்துக்காக அது உருவாக்கப்பட்டதோ அந்த வேலையை அந்த கப்பல் செய்து முடிக்க வேண்டும். ஒருவேளை அந்த கப்பல் பேசஞ்சர் ஷிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த கப்பல் என்ன செய்யணும்? ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மக்களை ஏற்றி கொண்டு போக வேண்டும். ஒருவேளை அந்த கப்பல் கார்கோ ஷிப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தா அந்த ஷிப் என்ன செய்யணும்? அது ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஒருவேளை அந்த கப்பல் போர்க்கப்பலாக உருவாக்கப்பட்டிருந்தா அந்த கப்பல் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அந்த கப்பல் பயன்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த கப்பல் அது தண்ணீர் மேல மிதக்கிறது மாத்திரம் அதோடைய நோக்கம் அல்ல. அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதனுடைய செயலை, அதனுடைய வேலையை அந்த கப்பல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை உண்டாக்கினதற்கு நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல நாம் சவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சவுல் நிருபங்களை எல்லாம் அவர் வாங்கி கொண்டு அவர் தமஸ்கு பட்டணத்துக்கு அவர் போகிறார். பிரதான ஆசாரியர்களிடத்துல நிருபங்களை வாங்கி அவர் தமஸ்கு பட்டணத்துக்கு அவர் போகிறார். அவர் எதற்காக போகிறார்னா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக சவுல் அந்த தமஸ்குவுக்கு அவர் கிளம்புகிறார். அவருடைய சித்தம் என்ன? தமஸ்குவுல இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களை அங்கிருந்து சிறைபிடித்து அவர்களை எருசலேமிலே கொண்டு வந்து சிறையிலே அடைக்க வேண்டும். ஆக அந்த நோக்கத்தோட கூட இந்த சவுல் தமஸ்குவுக்கு கிளம்பி போகிறார். அப்படி கிளம்பி போகிற வழியில உயிர்த்தெழுந்த இயேசு சவுலை தேவன் சந்திக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு அந்த வழியிலே சவுலை சந்திக்கிறார். அப்போ சவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நீ யார் என்று கேட்கும் போது
ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, இப்ப சவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன்? நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன்? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்ப்பார்களானால் அவர்கள் தங்களுடைய சித்தத்தை விட்டு அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக அவர்கள் வாஞ்சையோட அவர்கள் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி. நம்முடைய சரீரத்துல அநேக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய சரீரத்துல ஏறக்குறைய 16 தாதுக்கள், அதாவது மண்ணில காணப்படுகிற 16 தாதுக்கள் நம்முடைய சரீரத்துல இருக்கிறது. காப்பர், ஜிங்க், மெக்னீசியம், அயன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இப்படிப்பட்ட பல தாதுக்கள் மண்ணில காணப்படுகிற அந்த தாதுக்கள் நம்மளுடைய சரீரத்திலே காணப்படுகிறது. ஆக ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அவருடைய சாயலாக ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவனுடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்தார். நம்மை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மனிதனை இப்போ உண்டாக்கிட்டார். மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார். அடுத்து 15வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை இப்ப எங்க கொண்டு வராரு? அவர் ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வருகிறார். எதற்காக கொண்டு வருகிறார்? அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் தேவன் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த மனிதனையும் தேவன் சும்மா படைக்கிறது இல்ல. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தேவன் அவருடைய புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். நம்மை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆதாமை உண்டாக்கினார். உண்டாக்கி இப்ப தோட்டத்துல என்ன செய்யறாரு? அவனை கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் அந்த தோட்டத்திலே ஆதாமை தேவன் வைக்கிறார். இந்த கால வேளையில தேவன் தம்முடைய கூடாரமாகிய இந்த சபைக்குள்ளாக தேவன் உங்களையும் என்னையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எதற்காக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்ப இருண்டு போய் காணப்படுகிற பகுதியில, இருண்டு போய் காணப்படுகிற சமுதாயத்துல நீங்களும் நானும் வெளிச்சம் தருகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்ப உப்பினுடைய வேலை என்ன? உப்பு என்ன செய்யும்? அது சுவை கொடுக்கும். உப்பு என்ன செய்யும்? அது பொருளை கெட்டு போகாமல் பதப்படுத்தும். ஆக நீங்களும் நானும் இந்த சமுதாயத்துல, இந்த தேசத்துல நாம் உப்பாய் பரவ வேண்டும். சுவை மிக்கவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அழிவில இருந்து நாம் இவர்கள் ஜனங்களை நாம் பாதுகாக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க வாசிங்க, ரோமர் 12வது அதிகாரம் 4லிருந்து 8 வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன்.
முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். பவுல் இங்க சொல்லுகிறார், எப்படி சரீரத்துல பல அவயவங்கள் இருக்கு இல்லையா? பல அவயவங்கள் இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யாது? ஒரே தொழிலை அது செய்யாது, ஒரே வேலையை அது செய்யாது. அது போல தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும், நம்மெல்லாம் யாரா இருக்கிறோம்? நாம் தேவனுடைய சரீரத்தின் அவயவங்களாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய சரீரத்தினுடைய அவயவங்களாய் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் எல்லாருமே அந்த அவயவத்துல நாம் வேலை செய்ய வேண்டும். ஆமென். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வருது, நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் வரேன், நான் அப்படியே உட்கார்றேன், நான் வார்த்தையை கேட்டுட்டேன், நான் போயிட்டேன், திரும்ப அடுத்த வாரம் நான் வரேன், நான் உட்கார்றேன், நான் போறேன், திரும்ப வரேன், உட்கார்ற போறேன், இல்ல. பார்வையாளர்களை போல இல்ல. தேவனுடைய ஆலயத்துல ஒவ்வொருவரும் பங்கு பெறணும். தேவனுடைய ஊழியத்துல ஒவ்வொருவரும் பங்கு பெற வேண்டும். ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொரு அவயவங்களாய் நாம் இருக்கிறோம். போதிக்கிறவர்கள் போதிக்க வேண்டும், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் பிரசங்கம் பண்ணணும், பாடல் பாட தாளந்து உள்ளவர்கள் நீங்க வந்து பாடணும், துதிக்கக்கூடியவர்கள் வந்து தேவனை ஆராதிக்கணும், வர்ஷிப் பண்ணணும், அல்லது தேவனுடைய ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் தாங்கக்கூடியவர்கள் நீங்கள் உதாரத்துவமாய் நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு பங்களிப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக, அவருடைய அவயவங்களாய் நாம் இருந்து நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைதான் அந்த ஆண்டவர் நம்ம இடத்துல ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க லூக்கா 8வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த கதரேனே எனப்பட்ட ஒரு பட்டணத்துக்கு ஆண்டவர் போறார். அங்கே ஒருவன் பிசாசு பிடித்து ஒரு மனிதன் அங்கே காணப்படுறான். அப்போ ஆண்டவராகிய இயேசு அங்க போய் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசை ஆண்டவர் துரத்தினார். அல்லேலூயா. அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சு? 6000 பிசாசுகள் இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் அவனை துரத்தி, அவனுக்குள்ளாக இருந்த அந்த அசுத்த ஆவிகளை ஆண்டவர் துரத்தின உடனே அந்த வாலிபன் இயேசுவோட கூட இருப்பதற்கு அவன் ஆசைப்பட்டான். அப்போ இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ பட்டணத்துக்கு உள்ள போய் உனக்கு நடந்த அற்புதத்தை நீ போய் ஜனங்களுக்கு நீ பிரசித்திப்படுத்த வேண்டும், நீ ஜனங்களுக்கு நீ அறிவிக்க வேண்டும். அந்த மனுஷன் என்ன செஞ்சான்? அவன் போனா, அவன் தேவனை குறித்து அவன் பிரசித்திப்படுத்தினான். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை நீங்களும் நானும் பிரசித்திப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே சும்மா இருக்கிறது இல்லை. ஆமென். தேவன் நம்ம எவ்வளவு அழகா தேவன் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை ஆபத்திலிருந்து தேவன் நம்மை கை தூக்கி தேவன் நம்மை எடுத்திருக்கிறார். இதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? தேவனை குறித்து நாம் பிரசித்திப்படுத்த வேண்டும். ஆமென். இந்த உலகத்துல எல்லாருக்கும் தேவன் திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் படைத்தார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எந்த மனுஷனையும் அவர் அழிப்பது அவருடைய சித்தம் அல்ல. ஒருவேளை தேவன் யாரையாவது அழிக்கணும் அப்படின்னு நினைத்திருந்தா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துல பலியாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். காரணம், நாம் மீட்கப்பட வேண்டும். காரணம், நீங்களும் நானும் ஜீவனுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கி இருக்கிறார். அப்படி என்றால் ஒரு மனிதன் அவன் கொஞ்சம் கூட மனம் திரும்பாமல் தன்னுடைய துன்மார்க்கத்திலேயே அவன் தொடர்ந்து அவன் இருந்து கொண்டே இருப்பான் என்று சொன்னால், அவனை குறித்தும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவனை குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? ரோமரில பவுல் சொல்லுகிறார், அவன் அக்கினிக்காக அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அது நம்முடைய வாழ்க்கையில நீங்க நினைக்க கூடாது,
ஆண்டவர் என்னை சும்மா ஏதோ உண்டாக்கிட்டாரு, எனக்கென்று ஒரு நோக்கமும் இல்லை, எனக்குன்னு ஒரு திட்டமும் இல்லை. இல்ல, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் நம்ம எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? அதிசயமாய் நம்மை உண்டாக்கி இருக்கிறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் நம்மளை உருவாக்குனது சும்மா இருக்கவா? அல்லேலூயா. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் நம்மை உண்டாக்குனது சும்மா இருக்க இல்ல, அவருடைய வேலையை செய்வதற்காக. அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனுடைய நோக்கம், நம்ம மேல தேவனுடைய நோக்கம் என்ன? நாம் அவரை துதிக்க வேண்டும். முதலாவது, நாம் தேவன் நம் மேல் கொண்டிருக்கிற நோக்கம் அவரை துதிக்க வேண்டும். ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். சொல்லுங்க, இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாயில என்ன தெரியுமா இருக்கு? நம்முடைய வாயில தேவனை துதிக்கிற துதியை காட்டிலும் நம்முடைய வாயில புலம்பல் தான் அதிகமா இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாயில என்ன இருக்கு? புலம்பல் தான் அதிகமா இருக்கு. என் வாழ்க்கையில ஏன் இந்த காரியம் நடக்குது? ஆண்டவர் உண்மையாகவே இருக்கிறாரா? தேவன் உண்மையாகவே நான் படுகிற பிரயாசத்தை தேவன் பார்க்கிறாரா? அப்படி ஆண்டவர் பார்த்தா ஏன் எனக்கு இந்த காரியம் சம்பவிக்கிறது? என்னாகமம் 11வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்போம். நான் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். பாருங்க, இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, அவங்க அப்படியே சோர்ந்து போயிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எகிப்திலே நாங்கள் சாப்பிட்ட, எங்களுக்கு மச்சங்கள் இல்ல, கீரைகள் இல்ல, கொமட்டிக்காய்கள் இல்ல, பூண்டு இல்ல, வெங்காயம் இல்லை, இப்படி புலம்பிட்டே இருக்கிறாங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள். 10 வாதைகளை தேவன் அனுப்பினார். செங்கடலையே ஆண்டவர் 2ஆய் பிளந்தார். இதையெல்லாம் பார்த்து வந்த ஜனங்கள் அதெல்லாம் இப்ப மறந்து போய் இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? புலம்பல் பாட ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதைதான் நாம் செய்கிறோம். என்னமோ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதுவுமே செய்யாதது போல. தேவன் எந்த நிலைமையிலிருந்து தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார், எந்த நிலைமையிலிருந்து தேவன் நம்மை தூக்கி இருக்கிறார், இப்பொழுது ஆண்டவர் நம்மை எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார், இதையெல்லாம் நாம் மறந்து போய் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு எதுவுமே செய்யாத மாதிரி, நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தேவன் ஒரு அற்புதத்தையுமே செய்யாதது போல நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஒண்ணு, நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். 2வது, நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு மனிதர் நமக்கு ஒரு காரியங்களை, நமக்கு ஒரு உதவியை செய்துட்டா அந்த மனிதர்களையே நாம் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒண்ணு என்ன செய்யறோம்? ஒண்ணு புலம்புறோம், இல்ல மனிதர்களை துதி பாடுறோம். வசனம் சொல்லுது, மனுஷ தயவு தேவ கிருபை இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் யாரை நாம் புகழ்கிறோம், யாரை நாம் சார்ந்திருக்கிறோம், யாரை நாம் அதிகமாக நாம் நாடி தேடுகிறோம்? அல்லேலூயா. நீங்க தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்றெண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். அல்லேலூயா. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்திருக்கிற தேவன், பவுல் சொல்றாரு, என்கிட்ட ஆண்டவர் சுவிசேஷத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார், அதை நான் நிறைவேற்றணும், அவருக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும். அதுபோல இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சுவிசேஷத்தை உங்களிடத்துல, என்னிடத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகையாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். துதியை சொல்லி வருவார்கள். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், வீணையே விழி, சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலமே நான் கர்த்தரை நான் துதிப்பேன். ஆமென். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல இன்னைக்கு துதியின் சத்தங்கள் வீட்டுல இருக்கு? நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். 156. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. நாம் தேவனை துதிப்பதற்காக உண்டாக்கப்பட்டவர்கள். ஆமென். நம்முடைய வாயிலிருந்து தேவனை துதிக்கிற கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தோஷத்தை பெற வேண்டுமானால், நீங்க தேவனை பாடி துதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26 வசனத்தை வாசிக்க கேட்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இங்கே பவுல் ஒரு பெண்ணிடத்துல குறி சொல்லுகிறதான ஒரு ஆவி இருந்தது. அந்த குறி சொல்லுகிற அந்த அசுத்த ஆவியை அந்த பெண்ணிடத்துல இருந்து பவுல் அதை விரட்டுகிறார். அதை துரத்தினதுனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா, பவுலையும் அநேக அடிகள் அவர்களை அடித்து அவர்களை கொண்டு போய் சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். சிறைச்சாலையில போடும் பொழுது நீங்க பாருங்க, அவங்களுடைய கைகள் விலங்கினாலே கட்டப்பட்டிருக்கும், அவர்களுடைய கால்கள் விலங்கினாலே கட்டப்பட்டிருக்கும். அப்படி ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில தன்னுடைய உடம்புல வாங்கின அடியின் நிமித்தமாக வந்த காயத்தின் மத்தியிலே அவர்கள் தேவனை பாடி துதித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனை என்ன செஞ்சாங்க? பாடி துதித்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும் பொழுது, சில துன்பங்கள் வரும் பொழுது, நாம் தேவனை நாம் பாடி துதிப்பதல்ல. நாம் தேவனை நாம் பாடி நாம் துதிக்காமல், மாறாக நாம் சோர்ந்து போய் பிசாசு எதை செய்ய விரும்புகிறானோ அதையே நாம் செய்கிறோம். அவன் என்ன செய்ய விரும்புறான்? நம்ம பாடக்கூடாது, நம்ம துதிக்க கூடாது, நம்ம சோர்ந்து போய் நாம் படுக்கணும், இதைதான் அவன் செய்யணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா எப்படியாவது உங்களை அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய வாஞ்சை. ஆமென். ஆனால் தேவனுடைய வாஞ்சை அதுவல்ல. இந்த பவுல் பாடி அவர் துதிக்கிறார். இந்த பவுல் ஒரு நல்ல பிராக்டிக்கலான ஒரு மனுஷன். இந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவர் எதை சொன்னாலும் அது தன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்து காண்பித்த ஒரு மனுஷன் இந்த பவுல். ஆமென். வாசிக்கலாம். நீங்க ரோமர் 8வது அதிகாரம் 35 வசனம் வாசிங்க. 35. உமது நிமித்தம் எந்நேரமும் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல, அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். அடுத்து, என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவர் சொல்றார். அடுத்து வாசிங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அடுத்த வசனம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமே. அல்லேலூயா. கைகளும் கால்களும் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை தான் நான் செய்கிறேன்,
நான் கிறிஸ்துவுக்காக தான் நான் ஓடுகிறேன். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், அவருடைய வாழ்க்கையில போராட்டங்கள், அவருடைய வாழ்க்கையில துன்பங்கள். ஆனாலும் இவைகளின் மத்தியிலே அவர் தேவனை நோக்கி அவர் கூப்பிட்டார். அல்லேலூயா. அவர் தேவனை நோக்கி அவர் துதித்தார். அங்கே நடந்தது என்ன? அவர் துதிக்கிற சத்தத்தை மற்றவர்களும் கேட்டார்கள். அந்த வசனம் சொல்லுது, அங்கே அஸ்திபாரங்கள் அசைந்தது, அவர்களுடைய கட்டுகள் அறுந்தது. அவர்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அவரோடு கூட இருந்த எல்லாருடைய கட்டுகளும் அறுந்தது. ஹல்லேலூயா. நீங்க துதிக்கும் போது உங்களுடைய பிரச்சனையோடைய அஸ்திபாரம் எல்லாம் அசைக்கப்படும். ஆமென். நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அரண்களும் நிர்மூலமாகி போகும். ஆமென். உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் விடுதலை உண்டா. அல்லேலூயா. உங்க ஏத்த வீட்டுல இருக்கவங்க ரட்சிக்கப்படுவாங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க ரட்சிக்கப்படுவாங்க, உங்களுக்கு பின்னால இருக்கிற வீட்டுல இருக்கிற ஆட்கள் ரட்சிக்கப்படுவாங்க. எப்ப தெரியுமா? நீங்க துதிக்கிற சத்தத்தை நீங்கள் கேட்க பண்ணும் போது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் துதிக்கிற சத்தத்தை நீங்கள் கேட்க பண்ணும் போது உங்களுக்கும் விடுதலை உண்டாகும், உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் விடுதலை உண்டாகும். ஆமென். இரண்டாவது, தேவனுடைய நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்க அவருக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். வாசிக்கலாம், எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்களுக்கான ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவதற்கான ஒரு திட்டம் இருக்கு, அதனுடைய ஒரு பிளான் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நியூஸ் சேனல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, சன் டிவில நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வர ஒரு 3 காரியங்கள் போடுவாங்க. எங்கே, ஏன், எப்படி. பார்த்திருக்கீங்களா? எங்கே, ஏன், எப்படி. அப்படின்னா எங்க நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எதற்காக நடந்துச்சு, இல்லையா? அப்படி போடுவாங்க. அது போலதான் ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாட், வென், ஹவ். என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும். ஆமென். What to do, when to do and how to do. தேவன் உங்களை உருவாக்கும் போது அவர் யாருக்கும் எந்த தவறுமே ஆண்டவர் செய்வதில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள், உங்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அனுபவங்கள், இது எல்லாமே தேவன் தம்முடைய திட்டத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் யாரையுமே எந்த நோக்கமும் இல்லாமல் திட்டமும் இல்லாமல் படைக்கிறது இல்லை. ஒரு மனுஷனுக்கு 5 தாளங்கள் இருந்தது, ஒரு மனுஷனுக்கு 2 தாளந்து இருந்தது, ஒரு மனுஷனுக்கு 1 தாளந்து இருந்தது. ஆக மொத்தம் எல்லாருக்குமே தாளந்து இருக்கு. அல்லேலூயா. தாளந்து இல்லாம, திறமை இல்லாம ஒரு மனுஷனும் உண்டாக்கப்படவில்லை. ஆமென். நீங்க வேதத்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் மோசேயை தன்னுடைய 80வது வயதிலே மோசேயை அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அங்க என்ன சொல்லுகிறார்? நீங்க வாசிங்க, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலில இருக்கிற ஜனங்கள், அந்த எகிப்தில அடிமையா இருக்கிற ஜனங்களை நீ விடுவிக்கும்படி நான் உன்னை பார்வோனிடத்தில் நான் உன்னை அனுப்புவேன், நீ வா என்று ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு வயசாயிருச்சு, இனி என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னை வைத்து யாருக்கும் எந்த பெனிஃபிட்டும் இல்லை, எந்த பயனுமே இல்லை, நீங்க நினைத்துக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல,
இனிமேல் தான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. இனிமேல் தான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். நீங்கள் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறப் போகிறீர்கள். உங்கள் குடும்பத்திலே தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுவார். ஆமென். சங்கீதம் 93வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், முதிர் வயதிலும் கனி கொடுத்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்ப மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். 80வது வயதுல மோசேயை அழைக்கிறார், நீ வா, நீ பார்வோன் இடத்திற்கு நீ போக வேண்டும். என்னுடைய ஜனத்தை விடுதலை செய்யும்படி நீ பார்வோனிடத்துல போய் நீ பேச வேண்டும். ஏற்கனவே மோசே பார்வோனுக்கு பயந்துதான் எங்க வந்திருக்கிறார்? மீதியான் தேசத்துக்கு ஓடி வந்திருக்கிறார். ஏன்னா பார்வோன் மோசேயை கொல்ல வேண்டும் என்று அவன் இருக்கிறான். அப்போ ஒருவேளை மோசேக்குள்ள இந்த எண்ணம் கூட இருக்கலாம், நானே அங்கிருந்து என் ஜீவன் தப்பும்படிங்க நான் ஓடி வந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை திரும்ப எங்க போக சொல்றாரு? எகிப்துக்கு போக சொல்றாரு. ஆனா அவர் வெளியே சொல்லல, நம்ம வேதாகமத்துல நம்ம அதை பார்க்க முடியல. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும், உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். இறந்து போனார்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், மோசே நீ எகிப்துக்கு திரும்பி போப்பா, உன் பிராணனை வாங்கணும்னு தேடினான்ல அவன்லாம் இப்போ உயிரோட இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கும் போது நம்முடைய வழியை தேவன் செவ்வாய்ப்படுத்தி தான் தேவன் நம்மை அழைக்கிறார். நமக்கான வழியை தேவன் ஆயத்தம் பண்ணிதான் தேவன் நம்மை அழைக்கிறார். நமக்கான வழியை அவர் திட்டம் பண்ணிதான் தேவன் உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக அற்புதங்களை தேவன் செய்தார். செங்கடலை தேவன் பிளக்கும்படி மோசேயை பயன்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க இன்னொரு காரியத்தை நீங்க பாருங்க, எரேமியா 1வது அதிகாரம், எரேமியா 1:3வது வசனத்தை வாசிப்போம். அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும், யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டுமாகவும், எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அடுத்த வசனம். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியிடத்துல ஆண்டவர் பேசுறார். உன் தாயின் கருவிலே நான் உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலே நீ வெளிப்படும் போதே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசி கேட்ட உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையாய் நான் இருக்கிறேன், I'm too young அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் ரொம்ப சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் எப்படி இதை நான் செய்ய முடியும்? தேவன் யாரை பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும், எதற்காக பயன்படுத்தணும், எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர்களை மாத்திரமல்ல, அவருடைய நோக்கத்தை செய்து முடிக்க, அவருடைய திட்டத்தை செய்து முடிக்க வாலிபர்களையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சிறியோர்களையும் தேவன் பயன்படுத்துவார், பெரியோர்களையும் தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அவர் சொல்றார், ஆண்டவர், நீ சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே, உன்னுடைய வாயிலே என்னுடைய வார்த்தையை நான் வைப்பேன், நான் சொல்லுகிற வார்த்தையை நான் அனுப்புகிற ஜனத்தினிடத்தில் நீ போய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்லுகிற வார்த்தையை நீ அப்படியே நீ போய் அங்கே சொல்ல வேண்டும். ஆண்டவர் யாரையும் பயன்படுத்துவார். 80 வயது முதியவர்களா இருந்தாலும் அவர்களை கொண்டு செங்கடலை தேவன் பிளப்பார். வாலிபனா இருந்தாலும் அவனை கொண்டு ஆண்டவர் சொன்னார், பார், உனக்கு நட்டவும் உனக்கு இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்று உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில
நீங்க அவருக்காக நீங்க ஓடும் பொழுது, அவருடைய வேலைகளை நீங்க செய்யும் போது, தேவன் உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் அவர் சொல்றாரு, உன்னுடைய வீட்டை குறித்து நீ விசாரிக்கும் போது நீ ஒன்றிலும் குறைவு காண மாட்டீர். ஆமென். அவருக்கு நீங்க ஊழியம் செய்யும் போது நீங்க விசாரிச்சு பாருங்க, உங்களுடைய குடும்பத்தின் காரியத்தெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, அதுல ஒரு குறைவுமே பார்க்க மாட்டீங்க. குறைவை எல்லாம் தேவன் நிறைவாய் மாற்றி இருப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுமானால் அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் தேவனோட ஐக்கியமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் நாம் அறிந்து கொள்ளணும்னா நாம் தேவன் மேல நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் தேவனோட ஐக்கியம் கொள்ள வேண்டும். அப்ப தேவனோட நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனுடைய வசனங்களை நாம் அதிகமாய் வாசிக்க வேண்டும். நாம் தேவனிடத்துல நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவரோடு கூட இருக்கும்போது தேவன் அவருடைய திட்டத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஆக சுய புத்தியின் மேல சாயாமல். ஆமென். சாலமோன் ஞானி சொல்றார், சுய புத்தியில சாயக்கூடாது. நீங்க சுய புத்தியில நீங்க சாஞ்சிட்டீங்கன்னா அது உங்களை தவறான பாதைக்கு நேராக கொண்டு போயிடும். நீங்க மத்தேயு 2வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே ஆண்டவர் பிறந்தார். ஆண்டவர் பிறந்த உடனே அவரை பார்ப்பதற்காக சாஸ்திரிகளும் ஞானிகளும் என்ன செய்யறாங்க? அவரை பார்ப்பதற்கு வராங்க. இப்படி வரும்போது அவர்களுக்கு ஒரு நட்சத்திரம் வழி காண்பிக்குது. அப்படியே அந்த நட்சத்திரத்தையே இவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படியே பின்தொடர்ந்தே வராங்க. ஆனா ஒரு நேரத்துல அந்த நட்சத்திரத்தை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த நட்சத்திரத்தை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ண உடனே இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுடைய சுய புத்தியை சார்ந்துட்டாங்க. அவங்களுடைய சுய புத்தியை சார்ந்துட்டாங்க. என்ன சுய புத்தியிலனா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போ ஒரு ராஜா எங்க பிறப்பாரு? அரண்மனையில தான் பிறப்பார். இதுதான் நம்ம சுய புத்தி. அல்லேலூயா. இதுலதான் அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க? சார்ந்துட்டு எங்க போய் யார்கிட்ட விசாரிக்க கூடாதோ அங்க போய் அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஆமென். ஏரோது ராஜா கிட்ட போய் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இத கேட்டோன்னு ராஜாவுக்கே கலக்கம் வருது. அப்போ கேட்க கூடாத இடத்துல போய் கேட்டு, அப்போ அவங்க அங்கிருந்து வர்றாங்க. அப்போ அந்த ஏரோது ராஜா சொல்றாரு, நீங்க போய் பிள்ளைய பார்த்துட்டு நீங்க வாங்க, நானும் போய் என்ன செய்ய போறேன்? பிள்ளைய பணிந்து கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புறாங்க. இப்ப அரண்மனையில இருந்து அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இப்ப திரும்ப அந்த நட்சத்திரம் கண்ணுல எதிர்படுது. உடனே திரும்ப அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திரத்துக்கு பின்னாலேயே போறாங்க. இந்த வாட்டி அந்த நட்சத்திரம் குழந்தை இருக்கிற இடம் மட்டும் அவர்களை கொண்டு போய் சேர்த்தது. அல்லேலூயா. ஏன்னா திரும்ப எங்க போயிடக்கூடாது? வழி தப்பிடக்கூடாது. ஆமென். அதனால குழந்தை இருக்கிற இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களை கொண்டு போய் வழி நடத்தினது. ஆனா நீங்க பாருங்க, இதே தூதன் வரான். தூதன் வந்து மெய்ப்பரிடத்துல வந்து சொல்றான், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில வைத்திருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு அடையாளம். இவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனா மேய்ப்பர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? கரெக்டா எங்க போகணுமோ அங்க போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா ஞானிகள் என்ன செஞ்சாங்க? சுய புத்தியில சாஞ்சனால எங்க போக கூடாதோ அங்க போனாங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சுய புத்தியை நாம் சார்ந்து விடக்கூடாது.
அல்லேலூயா. நாம் கர்த்தரை நாம் சார்ந்திருக்கணும். அப்போதான் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். அந்த நட்சத்திரத்தை விட்டுறக்கூடாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசுதான் அந்த விடிவெள்ளி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை நீங்க விடக்கூடாது. அவரை நீங்க உறுதியா நீங்க பிடிச்சு கொள்ளணும். அல்லேலூயா. யாக்கோபு அதை தான் செஞ்சார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், நீர் போக நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை நாம் உறுதியாய் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்பொழுது தேவன் நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்துவார். சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பார். அப்படின்னா என்ன? அவர் என்ன நமக்காக நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அந்த வழியை நமக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. எப்பொழுது? அவரோட கூட ஐக்கியம் கொள்ளும் போது. அல்லேலூயா. அவரோட கூட நீங்க உறவு கொள்ளும் பொழுது, அவரோட கூட நீங்க ஐக்கியம் கொள்ளும் போது, உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தில் அந்த பாதையிலே தேவன் உங்களை அழகாக வழி நடத்துவார். ஆமென். அதனாலதான் சங்கீதம் 23ல சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. ஒரு மெய்ப்பனுக்கு தான் தெரியும் எங்க நல்ல புல் இருக்கு. ஒரு மெய்ப்பனுக்கு தான் தெரியும் எங்க நல்ல தண்ணீர்கள் இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல மெய்ப்பராய் இருந்து தேவன் நம்மை வழி நடத்தி நம் மூலமாக அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை அவர் செய்து முடிப்பார். ஆமென். ஆக தேவன் உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தற்செயலாக நீங்க பிறக்கவில்லை. உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாய் போய்விடாது. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்த காரியத்தை, அவர் தொடங்கின அந்த காரியத்தை தேவன் நன்மையாய் அதை முடித்து உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா.